ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா பபிலோனிய அடிமை தலையாளை அழிந்துபட்ட எருசலேமுக்கும் அல்லல்பட்ட இஸ்ராயேலருக்கும் ஆறுதல் மொழியாக எழுதப்பட்டவை எசையா 40, 55, 60 முதல் 62 அதிகாரங்கள். எருசலேம் புத்துயிர் கொள்ளும் என்று நம்பிக்கையூட்டும் இன்றைய வாசகம் இயேசுவின் இறைக்காட்சியால் அனைத்து மக்களும் வாழ்வு பெறுவர் என்பதை காட்டுகிறது. எருசலேம் நாமே பபிலோனிய தலை விரைவில் முடிந்துவிடும். ஆண்டவருடைய மாட்சி முன்பு சீனாய் மலையில் தங்கியது போல விடுதலை பயணம் 24:16 இப்போது அவரது மாட்சி எருசலேம் மீது உதயமாகும். எஸ்ஐயா 60:2. ஆண்டவர் அதன் மேல் தங்குவார். சீயோனை சுற்றி செல்லுங்கள், அதன் கொத்தளங்களை எண்ணி பாருங்கள், அப்போது இனிவரும் தலைமுறைகளை நோக்கி செல்வீர்கள். கடவுள் எவ்வளவு மேலானவர். திருப்பாடல் 48, 13, 14. அந்த சீனாய் மலையை நாம், அந்த சீயோன் மலையை நாம், அந்த எருசலேமை நாம். இரக்கத்தின் கடவுள் நம்மேல் எழுந்துள்ளார். நம்மை சூழ இருக்கும் பாதுகாப்பு மலைகளாக இப்போதும் எப்போதுமே ஆண்டவர் நம்மை சூழ்ந்துள்ளார். திருப்பாடல் 25:1-12. ஆம், கடவுள் நம்மோடு நம்மில் நம்மை சூழ இருக்கிறார். என்னே மகிமை நமக்கு. இதை உணர்ந்து கிறிஸ்து நம்மிடையே பிறந்ததற்காக நன்றி கூறுகிறோமா? கிறிஸ்து நம்மோடு இருப்பது பிறருக்காக. கிறிஸ்து நம்மோடு இருப்பது பிறருக்காக. எருசலேமின் மகிமையை கண்டு புற இனத்தார் அதனை நோக்கி ஓடி வந்தது போல, பெத்லகேமில் இயேசுவின் ஒளியை காண கீழ்த்திசை ஞானிகள் வந்தது போல, நம்மிலே நம்முடைய உடை நடை பாவனைகளிலே சொல் செயல்களிலே கிறிஸ்துவை காண கண்டு அனுபவிக்க பிற மக்கள் வர வேண்டும். நம்மிடம் இருக்கும் கிறிஸ்து காந்த சக்தியாக அமைந்து கிறிஸ்துவை அறியாதவரை நம்மை சுற்றி வர செய்ய வேண்டும். கிறிஸ்துவாகிய காந்த சக்தி நம்மில் செயல்பட வைக்கிறோமா? புதிய எருசலேமில் ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு, அதன் ஒளியிலே எல்லா நாட்டு மக்களும் நடந்து செல்வர். அங்கு இரவே இருக்காது. திருவெளிப்பாடு 21:24 என்பார் திருவெளிப்பாட்டு ஆசிரியர். நம்மை பார்த்த பிறகு பிறரும், நம்மை பார்த்து பிறரும் ஆண்டவரது ஒளி அவனிடம் உள்ளது, அங்கு இரவே இராது என்று கூற முடியுமா? கிறிஸ்து நம்மோடு இருப்பது இந்தியாவுக்காக. எகிப்து தன் வேலை பயனாகிய செல்வங்களோடும், எத்தியோப்பியா தன் வணிகத்தால் கிடைத்த வருமானத்தோடும், ஷேபா தான் உயர்ந்து வளர்ந்த குடிகளோடும் இஸ்ராயலே உன்னிடம் வந்து சேரும். எஸ்ஐயா 45:14 என்பார் எஸ்ஐயா. இன்றைய வாசகத்திலும் மக்களின் செல்வம் உன்னிடம் வந்து சேருவோம். மீதியா எவாகு நாட்டு இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபான் நாட்டினர் அனைவரும் பொன்னும் தூபமும் ஏந்தி வருவர். 60:5-6 என்கிறார். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றி நின்ற இந்திய நாடு 2000 ஆண்டுகளாக நற்செய்தியை கேட்க வாய்ப்பு பெற்றிருந்த பழம்பெரும் கீழ்த்திசை நாடு ஏன் இன்னும் இயேசுவை கண்டுகொள்ளவில்லை? நம்முடைய ஒளி மரக்கலங்களின் கீழ்
வைத்த விலகாக்கி விடவில்லையா? மத்தேயு 5:15-16. இருளை பழிப்பதில் பொருள் இல்லை. இருளிலே நம்முடைய சிறு தீபங்களை ஏற்றுவோம். கீழ்த்திசை ஞானிகளை இயேசுவிடம் இட்டு சென்ற விண்மீன்களாக ஒளிர்வோம். நமது நடத்தை அதற்கு சான்று பகரட்டும். பற்பல சிறு ஒளிகள் கூடித்தானே பேரொளியை உண்டு பண்ணுகின்றன. இன்றைய 2ஆம் வாசகம் பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய மடல் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 2, 3, 5, 6. கீழ்த்திசை ஞானிகள் பாலன் இயேசுவை கண்டு ஆராதித்தது ஒரு அடையாளம், ஒரு மறைபொருள். யூதருக்கு மட்டும் இயேசு அரசர் என்று, மக்களினத்தார் அனைவருக்கும் அவர் அரசர் என்பதை சுட்டுகிறது என்ற நிகழ்ச்சி மத்தேயு 2:1-12. பவுலடியாரும் இம்மறைபொருளின் கருத்தை அறிந்து புறையத்தாருக்கு பாடுபட்டு உழைப்பதை விளக்குகிறது இன்றைய வாசகம். அருள் அளிப்பவர் கடவுள். கிறிஸ்தவ வாழ்வின் தொடக்கம், அடிப்படை அனைத்தும் கடவுளது கொடையே என்பது பவுலடியாரின் துணிவு. கிறிஸ்தவ வாழ்வின் தொடக்கம், அடிப்படை அனைத்தும் கடவுளது கொடையே என்பது பவுலடியாரின் துணிவு. பாவிகளை மீட்க வந்த இயேசு கிறிஸ்து இவ்வுலகிற்கு வந்தார் என்னும் மொழி உண்மையானது. அந்த பாவிகள் எல்லாம் பெரும்பாவி நானே, இருப்பினும் இறைவனின் இரக்கத்தை பெற்றேன் 1 தீமோத்தேயு 1:15-16 என்கிறார். நான் கடவுளின் தனிப்பட்ட அருளை பெற்றவன். ரோமையர் 15:15, 1 கொரிந்தியர் 3:10, கலாத்தியர் 1:15-16, 2:9 என்று அடிக்கடி அவர் கூறுவதன் மூலம் தனது இயலாமையையும் இறைவனின் அளவு கடந்த பரிவையும் அவர் தன்னை ஆட்கொண்ட அருளையும் நினைவுறுத்துகிறார். நாம் அருள் பெற்றது பிறர் நலனுக்காக. ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் அருள் பெற்றது மற்றவர்களுக்காக. அவருக்கு கொடுக்கப்பட்ட அருளானது நமது நன்மைக்காகவே. அந்த அருள்தான் என்னை புறையினத்தாருக்காக கிறிஸ்துவின் தொண்டனாக்கிற்று. ரோமையர் 15:15. நற்செய்தியை புறையினத்தாருக்கு அளிப்பதற்காகவே கலாத்தியர் 15:16 இந்த அருள் வழங்கப்பட்டது. பவுலடியாருக்கு போன்றே நமக்கும் இறையருள் அபரிமிதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வருளுக்கு நாம் காட்டும் நன்றி நற்செய்தி பணிபுரிவதே ஆகும். நம்முடைய வாழ்வில் நற்செய்தி மதிப்பீடுகள் முக்கிய இடம் பெறுவதால் தான் நம்முடைய வாழ்வில் நற்செய்தி மதிப்பீடுகள் முக்கிய இடம் பெறும்போது தான் நாமும் கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு பவுலடியார் போன்று சாட்சியம் பகர முடியும். இன்று இறைக்காட்சி திருவிழா. இறைவன் நம் வழியாக பிறருக்கு காட்சியளிக்க வேண்டும். பிற சமய மக்களுக்கு இடையே வாழும் நாமே பிறருக்கு இறைவனின் வெளிப்பாடுகளாக அமைய இறைவன் நமக்கு அருள் பாலிப்பாராக. ஆவியாரின் அருளால் செயல்படுவோம். மறைபொருளின் விளக்கம் தருபவர் இறை ஆவி. ஏனெனில் இறைவாக்கு ஒருபோதும் மனிதனின் விருப்பத்தால் உண்டானதில்லை. மனிதன் தூய ஆவியால் தூண்டப்பட்டு கடவுளின் ஏவுதலால் பேசுகிறார். 2 பேதுரு 1:21. மறைநூலை அறியவும் மறைபொருளை கண்டுணரவும் தூய ஆவியாரின் அருள் நமக்கு எப்போதும் தேவை. ஆண்டவரை பேசும் உம் அடியான் கேட்கிறான். 1 சாமுவேல் 3:10 என்று திறந்த உள்ளத்தோடு ஆவியாரின் அருளை நாடுவோம். ஆவியாரின் அருளை நமக்கு ஞானமும்
மெய்யுணர்வும் ஆலோசனையும் வல்லமையும் அறிவும் ஆண்டவரை பற்றிய அச்சமும் தரவல்லது. எசையா 11:2. அதே ஆவியாரின் அருளே நம்மை புற இனத்தாருக்கு நற்செய்தி தூதுவர்களாக மாற்றக்கூடியது. இறைக்காட்சி திருநாளாகிய இன்று ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டு எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்க, கட்டுண்டவர்களுக்கு மீட்பு செய்தியை வெளிப்படுத்த எசையா 61:1-3 முயற்சி செய்வோம். இவ்வாறு தான் நாம் கொண்டாடும் இறைக்காட்சி விழா அமைந்து பொருள் தர வேண்டும். நற்செய்தி மத்தேயு 2:1-12. ஞானிகளின் வருகை மீட்பு வரலாற்றிலே ஒரு புதிய திருப்பம். இதுவரை இடையர்கள், சிமியோன், அண்ணா ஆகிய யூத இனத்தவருக்கே காட்சி கொடுத்த கடவுளின் மகன் இன்று பிற மறையினர், பிற இனத்தவரான கீழ்த்திசை ஞானிகளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். நமது ஆண்டவர் அனைத்து மக்களுக்கும் உரியவர் என்பதை இந்த காட்சி நமக்கு எடுத்துரைக்கிறது. பெத்லகேமின் இயேசு விண்ணிலே நடக்கும் விபரீதங்களை கண்டு மண்ணிலே நடக்கும் நிகழ்ச்சிகளை கணிக்கும் கீழ்த்திசை ஞானிகள் எருசலேமை அடைந்து யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டார்கள். மத்தேயு 2:2. தனக்கு மாற்று அரசன் பிறந்து விட்டானோ என்று ஏரோதன் கலங்கினான். மத்தேயு 2:3. மெஸ்ஸியாவின் பிறப்பத்தை தேடும்படி கட்டளை விடுத்தான். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞரும் வேத நூல் வழி நின்று பெத்லகேமின் வரலாற்றை ஆராய்ந்தனர். யாக்கோபு தன் மனைவி ராக்கேலை அடக்கம் செய்தது பெத்லகேமில் தான். தொடக்க நூல் 48:7. ரூத் வாழ்ந்த இடமும் இதுவே. ரூத் 2:1. தாவீது பிறந்த ஊர் இதுவே. 1 சாமுவேல் 16:1-17-12. தாவீதின் வாரிசாக பெத்லகேமில் யூதர்களின் அரசர் இஸ்ராயலின் மீட்பர் தோன்றுவார் என்பது இறைவாக்கென தெளிவுபடுத்தினர். ஞானிகள் அவரை காண விரைந்தனர். இந்நிகழ்ச்சியில் 3 விதமான மக்களை சந்திக்கின்றோம். ஏரோதன் பதவி வெறி பிடித்தவன், தனக்கு எதிராக எவரையும் கொன்று குவிப்பவன். தன் மகனையும் அவன் விட்டு வைக்கவில்லை. புதிய அரசனின் பிறப்பில் தன் அரியணைக்கே ஆபத்து வந்ததென தெய்வ திருமகனை தீர்த்து கட்ட முடிவு செய்தான். குழந்தையை கண்டபின் என்னிடம் வந்து தெரிவியுங்கள், நானும் சென்று ஆராதிக்க வேண்டும் என்று நெஞ்சார போய் சொன்னான். அடுத்ததாக தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் மற்றொரு ரகம். வேத நூல்களை நன்கு ஆராய்ந்தவர்கள், விளக்கம் அளிப்பவர்கள் இவர்கள். ஆனால் உண்மையின் ஊற்றிடம் செல்வது பற்றி கவலைப்படாதவர்கள். ஞானிகள் ஞானத்தின் இருப்பிடத்தை தேடி அலைந்தனர். எத்துணை இடர்பாடுகள் ஏற்படினும் அவற்றை முறியடித்து தம் பயணத்தின் குறிக்கோளை கண்டடைந்தவர்கள். எனவே இயேசுவுக்கு எதிராக எழுபவர் ஏரோது. அவரை பற்றி பற்றோ பாசமோ பகையோ அற்றவர்கள். தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர், இறுதியாக அவரை காண துடிக்கும் ஞானிகள். இவ்வாறு 3 பிரிவினர். நான் எவர் பக்கம்? ஞானிகள் நம்பிக்கைக்கு ஒரு சோதனை. அவர்கள் எதிர்பார்த்தது அரண்மனையில் பிறந்துள்ள குழந்தை. யூதர்களின் அரசனோ அரண்மனையில் பிறக்காது, மாற்று தொழுத்தில் மரியின் மடியில் மலரென துயில் கொண்டிருந்தார். அவரை தண்டனிட்டு வணங்கினர். தம் பேழைகளை திறந்து பொன்னும் தூபமும் வெள்ளைக்கோலமும் அவருக்கு காணிக்கையாக செலுத்தினர். மத்தேயு 2:11. இந்நிகழ்ச்சியை ஏற்கனவே எசாயா சுட்டி காட்டியுள்ளார். எருசலேமே எழுந்திரு, எழுந்து ஒளி வீசு, ஏனெனில்
உனது ஒளி வந்துவிட்டது, மக்களினங்கள் உன் ஒளி நோக்கி வருவார்கள், ஒட்டகளின் கூட்டம் உன்னை நிரப்பும். எசாயா 60:1-6, திருப்பாடல் 7:10-15. இயேசு அரசர், குரு, மீட்பர். உலோகங்களில் அரசு செலுத்துவது பொன், அதுவே அரசரின் அடையாள பொருள். அவரது தந்தையான தாவீது அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குலத்தின் மீது என்றென்றும் அரசாழ்வார். லூக்கா 1:33. இயேசுவை தம் அரசராய் ஏற்று பொன்னை வழங்கினார். வழிபாட்டில் தூபம் இடம்பெறுகிறது. இயேசு நம்மையும் இறைவனையும் இணைக்கும் பாலம். நித்திய பரிசெலுத்தும் நித்திய குரு இவர். இதை குறிப்பதே தூபம். இயேசு இறப்பதற்காகவே பிறந்துள்ளார். இதை குறிப்பதே போலம். பெத்லகேம் குடியில் இயேசு அரசராக, நித்திய குருவாக, உலக மீட்பராக ஆராதிக்கப்படுகிறார். யூதரல்லாத அனைத்து மக்களின் சார்பில் இந்த ஞானிகள் அவரை ஆராதித்தனர். நாமும் அவருடன் இணைந்து நெடுஞ்சாய் கிடையாய் விழுந்து ஆராதிப்போம். ஆண்டவர் இயேசு நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.